வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு இறைவன் படியளக்கும் திருவிழாவான தான திருநாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் படியளப்பவன் ஈசன். ஓரறிவு உயிரணுவில் தொடங்கி ஆறறிவு மனிதன் வரை அனைத்தும் அவரின் அருட்பார்வையினால் உயிர் வாழ்கிறது. உலகில் உள்ள அனைத்து சீவராசிகளுக்கும் சிவபெருமான் உணவு படியளக்கும் திருவிழாவே அஷ்டமி பிரதர்சன சுவாமி புறப்பாடு. இது மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த விழா மதுரையில் ரிஷப வாகன சட்டத்தேர் உலாவாக கொண்டாடப்படுகிறது. இது பற்றிய சுவாரஸ்யமான கதையும் உண்டு. ஒரு சமயம் பார்வதிக்கு மனதில் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. அதாவது அனைத்து உயிர்களுக்கும் சிவபெருமான் உணவு அளிக்கிறாரா இல்லையா என்று மனதிற்குள் கேள்வியை எழுப்பியவாறு இருந்தார். கடைசியாக அதை சோதனை செய்தே பார்த்து உண்மையை அறிந்து கொள்ளலாம் என்று முடிவும் செய்தார். அதன்படி ஒரு எறும்பை எடுத்து குவளைக்குள் போட்டு அடைத்து விட்டார். சிவபெருமான் அன்றைய தினம் படியளந்து சென்றுவிட்டு திரும்பி வந்தார். அவரை இடைமறித்த பார்வதி, அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பதாக கூறுகிறீர்களே, இன்று அனைத்து உயிர்களுக்கும் படியளந்து முடித்து விட்டீர்களா என தெரியாது போல் கேட்டார். ஆம், அதில் உனக்கென்ன சந்தேகம் என சிவபெருமான் பதிலளித்தார். இன்று சிவன் நம்மிடம் வசமாக மாட்டிக்கொண்டார் என மனதிற்குள் நினைத்து கொண்ட பார்வதி எறும்பை அடைத்து வைத்த குடுவையை எடுத்து வந்து திறந்து பார்த்தபோது அதற்குள் இருந்த எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டு கொண்டிருந்தது. பார்த்த பார்வதி மிகவும் அதிர்ந்தார். சிவனை மடக்க நினைத்தவர் திகைத்தும் விட்டார். அதனைத் தொடர்ந்து பார்வதி சிவனிடம் மன்னிப்பும் கேட்டார். எல்லா சீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு வழியில் படியளந்து விடுகிறார் இறைவன். மேற்கண்ட திருவிளையாடல் நடந்த நாள் மார்கழி மாதத்தில் வருகிற தேய்பிறை அஷ்டமி திதியாகும். அன்றுதான் அஷ்டமி பிரதர்சனம் செய்யும் நாள். மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி திதி நாளில் படியளக்கும் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்நாள் முழுவதும் உணவும் கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். இந்நாளில் சிவன் சன்னதியில் அரிசி வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பது நல்லது. உணவு பஞ்சமின்றி வாழலாம் என்பது ஐதீகம். தர்மம் தலைகாக்கும் என்பது மிகப்பெரிய அளவில் தர்மம் செய்ய வேண்டும் என்பதில்லை. சிறிய அளவில் எளிய முறையில் செய்தாலே போதும் என்பதை உணர்த்தும் விதமாக மதுரை எம்பதியில் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மதுரையில் மீனாட்சி அம்மையுடன் சொக்கநாதர் வீதிகளில் உலா வரும்போது சப்பரத்திலிருந்து நெல் அரிசி கீழே சிந்தப்படும். அதை அனைத்து உயிர்களும் எடுத்துக்கொள்ளும். சிவனுக்கு சங்கரன் என்ற பெயர் உண்டு. சங்கரன் என்றால் நலத்தை செய்பவன் என பொருள். சங்கரா சங்கரா என சிவ நாமத்தை உச்சரித்தால் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யும் நற்குணம் தானாகவே வந்துவிடும். சங்கராஷ்டமியை தான திருநாள் என்றும் சொல்வர். மேலும் மார்கழி மாதத்தில் செய்கின்ற அன்னதானம் ஒரு வருடம் முழுவதும் அன்னதானம் செய்த பலனை கொடுக்க வல்லது. மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி திதியில் அன்னதானம் செய்தால் புண்ணியம் உண்டாகும். அஷ்டமி திதி பைரவருக்கு உரியது. தேய்பிறை அஷ்டமி திதியில் ராகு காலத்தில் சொர்ணகர்ச பைரவரை வழிபடுவது சிறப்பு. மாதங்களில் நான் மார்கழி என கிருஷ்ணர் கூறியுள்ளார். அன்றைய நாளில் முடிந்தவரை அன்னதானம் செய்வது சிறப்பு. மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமியில் சிவன் கோவில் சென்று அரிசி வைத்து வழிபடுவதும் அன்னதானம் செய்வதும் சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.